ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து மை ஸ்டாண்டின் ட்ராமால வந்து எபிசோட் 8 தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல எது வரைக்கும் பார்த்திருந்தோம், இந்த மிங் பையன் வந்து ஜோவோட பின்னாடி இருந்து ஹக் பண்ணி ஏதோ ஃபீல் பண்ணி அழுகுற வரைக்கும் பார்த்தோம். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு வந்து இன்னைக்கான எபிசோட பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கான எபிசோட் ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா அந்த ஷூட்டிங் வந்து நடக்கிறது வந்து நடந்துட்டு தான் இருக்கு. இந்த மிங் பையன் வந்து அப்படி நினைச்சு பார்த்திருக்கான்ப்பா. இந்த ஜோ வந்து நல்லா தான் ஷூட்டிங்ல எல்லா வேலையும் முடிச்சுக்கிட்டு இருக்கான். டேரக்டர் கூட ஓகேன்னு சொல்லிட்டாரு. இதை சும்மா இல்லாம ரீடேக்னு சொல்லி அவ்வளவுதான் ஜோவோட கை கால்லாம் உடச்சிட்டான். ஜோ வந்து ஃபர்ஸ்ட் மூவிலே இப்படிதான் கஷ்டப்பட்டு இருக்கான், இப்பயும் இப்படிதான் கஷ்டப்பட்டு இருக்கான். என்ன பண்ண சொல்றீங்க, பொழப்புக்காக என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. ஜோ இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பலான்னு பார்க்க மிங்கு சும்மா இல்லாம என் கூட வா அப்படின்னு மிங் கூப்பிட, அதெல்லாம் தேவையில்லை நானே போய்க்கிறேன் அப்படின்னு ஜோ சொல்றான். பரவாயில்ல நான் இப்போ வீட்டுக்கு வந்தே ஆகணும்னு மிங் என்ன பண்றான்னா, இப்ப மிங் வந்து ஜோக்கு வந்து ஒரு வீடை கொடுத்துருக்காம்ல, அந்த வீட்டுக்கு போனோடனே அந்த அம்மா வந்து கொஞ்சம் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த மிங்கு கொஞ்சம் பாப்புலரான ஆள் தானே, அதனால அந்த அம்மா வந்து மிங் கூட வந்து நல்லா பேசுறாங்க. இந்த மிங் பையனும் போனோடனே கொஞ்சம் ஏதோ நல்லா விசாரிச்சுட்டு அப்புறமா இந்த பையன் உங்க பையன் கோமாவுக்கு போயிட்டான்னு கேள்விப்பட்டேன். கோமால இருந்து 2 வருஷம் கழிச்சு தான் வந்திருக்கான். இப்ப எப்படி இருக்கான், நல்லா இருக்கானா, சின்ன வயசுல பையன் எப்படி இருந்தான் அப்படின்னு இந்த மிங் பையன் வந்து விசாரிக்க, ஓ அதை கேக்குறியாப்பா, சின்ன வயசுல அடனா ஆடும், எதுக்கு எடுத்தாலும் ஆடும், ரொம்ப அடம் பிடிப்பா, ரொம்ப சேட்டை பண்ணுவான். ஆனா என்னன்னு தெரியலப்பா, கோமால இருந்து எந்திரிச்சு வந்த பிறகு பையன் ரொம்ப நல்லா ஆயிட்டான்ப்பா, ரொம்ப நல்ல பையனா இருக்கான் அப்படி இந்த அம்மா சொல்ல, சரியில்லையே எங்கேயோ இடிக்குது அப்படி இந்த மிங் பையன் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். அட படுவாய் பையில, இதை கேட்கதான் நீ வந்தியாக்கும் அப்படின்னு ஜோவோட மனசுல திட்டிட்டு, ஏமா உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்க்கு டைம் ஆகுமா, கிளம்புங்கம்மா அப்படின்னு எப்படியோ ஜோ வந்து அம்மாவை அனுப்பி வச்சிட்டான். அம்மாவை அனுப்பி வச்சுட்டு இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை, எதுக்காக வந்தீங்க, அந்த வேலையை விட்டு என்ன வேலை பார்த்து இருக்கீங்க அப்படின்னு ஜோ வந்து கத்திக்கிட்டு இருக்கான். மிங் என்னன்னா ரொம்ப கூலா, டேய் உனக்கு இதெல்லாம் பார்க்க கோ இன்சிடென்ட்ஸ் மாதிரி இருக்கா என்ன, ஏதோ எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஒரு சிக்கல் இருக்குடா, அதை கூடிய சீக்கிரமே நான் கண்டுபிடிச்சே தீருவேன் அப்படின்னு மிங் சொல்ல, இப்ப என்ன சொல்ல வரீங்க, அந்த ஜோவும் நானும் ஒண்ணுன்னு சொல்ல வரீங்களா என்ன, இப்ப என்ன சொல்ல வரீங்க அப்படி இந்த ஜோ வந்து கொஞ்சம் எமோஷன் ஆகி கத்த, அது தெரியல காலம் தான் பதில் சொன்னோம், கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்க முயற்சி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மிங் இங்க இருந்து கிளம்புறான். ரைட்டுப்பா, மிங்குக்கு ஏதோ டவுட் வந்துருச்சு. டக்குன்னு என்னன்னா, டேய் அந்த டிடெக்டிவ் என்னடா பண்றாரு, டக்குன்னு வேலையை முடிக்க சொல்றா அப்படின்னு இந்த மிங் வந்து வெளியே வந்து கால் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் என்ன, அந்த டிடெக்டிவ் வந்து பாருங்க சார், இதுதான் அன்னைக்கு எடுத்த சிசிடிவி ஃபுட்டேஜ் அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் சோல் கிட்ட போட்டு காட்டுறாங்க. ஆக்சுவலா அன்னைக்கு சம்பவம் நடந்த இடத்துல வந்து சோல் மட்டும் தான் இருந்தான், அதான் பர்டிகுலரா அவங்க கிட்ட போட்டு காமிச்சு இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா, இந்த மிங்குக்கு வந்து ஆர்வம் தாங்கல, ஜோ உயிரோட இருக்கானா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல அவனுக்கு ஆர்வம் தாங்கல. டக்குன்னு இவன் தான் ஒரு சாமியார் அடிக்கடி மீட் பண்ணுவோம்ல, அந்த சாமியார் போய் மீட் பண்ணி ஜோ உயிரோட இருக்கானா இல்லையா, செத்து போயினா இருக்கானா இல்லையா, சொல்லுங்க அடே இவனுக்கும் கத்திக்கிட்டு இருக்கான். தம்பி பொறுமை சாந்தம், வந்து தியானம் பண்ணு, எல்லா ஆன்சரும் கிடைக்கும் அப்படின்னு சாமியார் சொல்றாங்க. இந்த மிங்கு போய் இருக்க டென்ஷன்ல தியானம் எல்லாம் பண்ணுவானா, நீங்க என்ன சொல்லிக்கிருக்கீங்க, அவன் உயிரோட இருக்கானா இல்லையா அதை உங்களால சொல்ல முடியுமா முடியாதா, உங்களால சொல்ல முடியாட்டி நானே கண்டுபிடிச்சிடுறேன் அப்படின்னு இந்த மிங் போய் வந்து கத்தி விட்டு அவனாட்டுக்கு போய்கிட்டு இருக்கான். பையனுக்கு அவ்வளவுதான் பொறுமை இல்ல, எரிமலையா வெடிச்சிட்டு போய்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் என்ன, அந்த டிடெக்டிவ் வந்து சுத்தி இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்னு எல்லாத்தையும் காட்ட, சோல் வந்து அதுல வந்து ஒரு ஃபுட்டேஜை பார்த்துட்டான். அந்த ஃபுட்டேஜ்ல வந்து அதான் அன்னைக்கு வந்து கேப் போட்டு தானே போயிருந்தான், இதே மாதிரி ஒரு ஃபுட்டேஜ்ல வந்து ஒருத்தன் போய்கிட்டு இருக்கான். அது பின்பக்கம் இருந்தா சோல் பார்க்கான், இதே மாதிரி ஃபுட்டேஜ் தானே அன்னைக்கு ஷூட்டிங் ஸ்பாட்லயே சோல் பார்த்திருப்பான். ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பார்த்து இது இவன் தான் அப்படிங்கிற விஷயத்த வந்து சோல் கன்ஃபார்ம் பண்ணிட்டான். சோல் கொடுக்குற ரியாக்ஷன்லாம் பார்த்துட்டு டிடெக்டிவே கேட்கறாரு, என்னப்பா கண்டுபிடிச்சிட்டியா என்ன அப்படின்னு டிடெக்டிவ் வந்து கேட்க, இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லி சோல் சமாளிக்கிறான். சோலுக்கு தெரிஞ்சிருக்கு, இருந்தாலும் பையன் காட்டி கொடுக்க மாட்டேங்கான். சோலர் ரியாக்ஷன் வச்சு மட்டிருக்காருல, அவரு புரிஞ்சுக்கிட்டாரு, ரைட்டு பையனுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு ஆனா நம்ம கிட்ட சொல்லலன்னு பாட்டுக்கு நல்லாவே புரியுது. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல வந்து பட் வந்து இந்த ஜோவோட அம்மா இருக்காங்களே, அவங்கள பார்க்க ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. ஜோக்கு ஏதோ லைட்டா புரியுது, அவரை தனியா கூப்பிட்டு எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு ஜோ விசாரிக்க, கேள்விப்பட்டேன் நீ அந்த மிங்கும் வந்து ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டீங்களாமே, அது மட்டும் இல்லாம அந்த மிங் வந்து உனக்கு வீடு அது இதுன்னு
என்னென்னமோ கொடுத்துருக்கானாமே, சரியில்லையப்பா, என்னதான் நடக்குது அப்படின்னு வட்டு வந்து கேட்க ஜோவாலே மறைக்க முடியல. உண்மையை சொல்ல இதை கேட்கிற வட்டு வந்து டென்ஷன் ஆகி கத்த ஆரம்பிச்சிட்டாரு. எதுக்கு அப்படி பண்ண? உனக்கு பணம் தேவையா இல்ல ஃபேமஸ் தேவையா? எதுக்கு அப்படி பண்ண அப்படின்னு வட்டு வந்து ரொம்ப கத்துறாரு. ஜோவோட நிலைமை ஜோக்கு தானே தெரியும். அதனால அந்த பையன் வந்து அமைதியா இருக்கான். சரி, இதுக்கு மட்டும் தான் வந்தீங்களா இல்ல வேற ஏதாச்சும் நீங்க தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு ஜோ கேட்க, தெரிஞ்சுக்கணும், நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும். எனக்கு ட்வின்ஸ் தான் பிறப்புன்னு நான் யார்கிட்டயும் சொன்னதே இல்லை. அப்புறம் கூட வேலை பார்க்கறவனோட ஒய்ஃப் வந்து நல்லா சமைப்பாங்கன்னு அது யாருக்குமே தெரியாது. ஆனா நீ அதை பத்தி கரெக்டா சொல்லியிருக்க. ரொம்ப தப்பா இருக்குடா, ரொம்ப தப்பா இருக்கு. எல்லா விஷயத்த பத்தி நீ கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்க. எப்படியா தெரியும்? யாரா நீ? உண்மையை சொல்றா அப்படின்னு வட்டு வந்து என்ன பண்றான்னா ஜோ கிட்ட வந்து ஆர்கியூ பண்ணியிருக்காரு. ஆர்கியூக்கு லைட்டா சண்டையா மாறிக்கிட்டு இருக்கு. இந்த ஜோ பையனும் அது நான் அப்படின்னு இதை சொல்ல வரான். அதுக்குள்ளேயே மிங்க இருக்காமல அவன் கால் பண்றதால இந்த பையன் என்ன டக்குனு இங்க இருந்து கிளம்பி போயிட்டான். கடைசி வரைக்கும் வட்டோட கேள்விக்கு வந்து பதில் கிடைக்கவே இல்லை. ஸ்ட்ரெயிட்டா அடுத்த வட்டம் எங்க போறாருன்னா சோலுதான் மீட் பண்ண போறாரு. டே சோலு, அன்னைக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பாத்தில, உனக்கு அந்த யாழ் வந்து யாருன்னு தெரிஞ்சிருக்கு. உண்மை சொல்லு அப்படின்னு இந்த வட்டம்னா சோல் கிட்ட கேட்டு இருக்காங்க. இவங்க அடுத்து என்ன பேசினான்னு தெரியல. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல வந்து இப்பதான் மிங் கால் பண்ணி கூட்டோம்ல, அந்த இடத்துக்கு ஜோ போக இந்த மிங் பையன் என்ன சொல்றானா, எனக்கு நீ தான் சமைச்சு கொடுக்கணும்னு அவன் ஒத்த கால நிக்கிறான். பசிக்குதுன்னா ஆர்டர் பண்ணி சாப்பிட வேண்டியதானே அப்படின்னு ஜோ சொல்ல, டேய் நீ என்னோட அடிமை, நான் சொல்றத பண்றதா உன்னோட வேலை, போய் பண்ணு போ அப்படின்னு மிங் சொல்ல, சரி பண்றேன்னு ஜோவும் பண்றான். இப்ப இந்த ஜோ பண்ற எல்லா விஷயத்தையும் பார்க்கும்போது பாஸ்ட்ல அந்த ஜோ எப்படி பண்ணானோ, சமைக்கும் போது என்னெல்லாம் பண்ணானோ அதே மாதிரிதான் இந்த ஜோவும் பண்றான். ஏதோ சரியில்லை, அதே டேஸ்ட் மாதிரியே இருக்கே அப்படின்னு இந்த மிங்க் வந்து லைட்டா சந்தேகம் வருது. எங்க எல்லா டேஸ்டும் ஒரே மாதிரி தாங்க இருக்கும், இதுல என்னங்க வித்தியாசம் இருக்கு அப்படின்னு இப்போ உள்ள ஜோ கேட்க, இல்ல கை பக்குவம்னு ஒண்ணு இருக்கு, அது எல்லாருக்கும் மாறதான் செய்யும், ஏதோ இருக்குப்பா அப்படின்னு இந்த மிங்க் பையன் வந்து லைட்டா கொஞ்சமா சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டான். நீ இப்படிதான் பண்ணுவ, நான் குளிக்க போறேன்னு ஜோ இருக்காம்ல அவன் குளிக்க போயிட்டான். ஜோ போன பின்னாடியே இந்த விங்க இருக்காம்ல விங்கோ பின்னாடி போறான். ஏங்க உள்ள வந்தீங்க அப்படின்னு ஜோ கேட்க, இது ஏன் வீடு, வருவேண்டாம் அப்படின்னு இந்த விங்க என்னன்னா ஜோ கூடயே சேர்ந்து குளிக்கிற மாதிரி ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். டேய் எதுக்குடா, எதுக்கு? எனக்கு வந்து உன்னை ரொம்ப பிடிச்சி போச்சு. அது மட்டும் இல்லாம அவன் பேரும் உன் பேரும் ஏன் ஒரே மாதிரி இருக்கு? எனக்கு என்னமோ ரொம்ப சந்தேகமாவே இருக்குடா. ஏதோ ஒரு விஷயம் வந்து எனக்கு குழப்பமாவே இருக்கு அப்படின்னு இந்த மிங் வந்து சொல்ல, இப்ப நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? அந்த பையனும் நானும் ஒன்னும் சொல்ல வரீங்களா? சரிங்க, உங்க பாயிண்ட்டுக்கே வரேன். ஒருவேளை அந்த பையன் தான் நானும் சொன்னா நீங்க நம்புவீங்களா? சொல்லுங்க. கண்டிப்பா நம்பவே மாட்டீங்க. அந்த ஜோ செத்து போயிட்டான் அப்படின்னு இப்போ உள்ள ஜோ சொல்ல, அவன் செத்துட்டான் அப்படிங்கிற விஷயத்த கேட்க மிங்குக்கு வந்து டென்ஷன் தான் ஆகுது. அவன் சாகல உயிரோடு தான் இருக்கான் அப்படின்னு மிங் வந்து கத்திக்க இருக்கான். கத்துனே அடுத்து என்ன பண்றானா, டேய் வெளியே போடா அப்படின்னு இப்போ உள்ள ஜோ வந்து வெளியே போ சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கான். இதெல்லாம் பாக்குற இப்போ உள்ள ஜோக்கு வந்து மனசு கேட்க மாட்டேங்குப்பா. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல வந்து ஜோவை தான் காட்டுறாங்க. ஜோக்கு இப்ப சொல்லிக்கிறதுக்கு வந்து அம்மான்னு ஒருத்தவங்க இருக்காங்க. ஆனா பாஸ்ட்ல வந்து அவனுக்கு அம்மா அப்பான்னு யாருமே இல்லை. அவங்கதான் ஆக்சிடென்ட்ல வந்து இறந்து போயிட்டாங்களே. அவரோட சமாதிக்கு வந்து இவன் மரியாதை செலுத்திக்கிட்டு இருக்கான். இந்த நேரத்துல அந்த வட்டு கரெக்டா வந்துட்டாரு. ஏண்டா உன்னை யாரும் இங்கே வர சொன்னது அப்படின்னு இதை பார்த்த வட்டு என்ன பண்றாருன்னா ஜோ கூட வந்து சண்டை போட்டு இருக்காங்க. எங்க அடிக்காதீங்க அப்படின்னு ஜோ சொல்லி பாக்குறான். இப்ப நீ இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னா என்ன அர்த்தம்? ஜோட அம்மா பிறந்து போயிருக்காங்க, சில பேருக்கு மட்டும் தான் தெரியும். நீ இங்க வந்திருக்கீங்கன்னா யாரு நீ அப்படின்னு வட்டு கேட்க, ஜோக்கு இது மேல மறைக்க முடியலப்பா. ஜோவும் எல்லா உண்மையும் சொல்லிட்டான். இன்னொரு பக்கம் என்ன, அந்த மிங்க இருக்காம்ல அவன் இப்ப கடைசியில மெடிடேஷன் பண்ற அளவுக்கு வந்துட்டான். உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த குரு சொன்ன மாதிரி மெடிடேஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் வந்து ஜோ இருக்காம்ல, ஜோ கூட வந்து சோலு வட்டுன்னு எல்லாரும் உட்காந்து பேசியிருக்காங்க. ஏன்டா இந்த விஷயத்த அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல மீட் பண்ணல அப்பயே சொல்லிருக்க வேண்டியதானே அப்படின்னு வட்டு கேட்க, ஆமா சொல்லியிருந்தா நீங்க நம்பியிருப்பீங்க. நான் மலை மேல இருந்து விழுவேனா, அதுக்கப்புறம் என்னோட பாடி வந்து இன்னொருத்தங்க கூட வந்து ஸ்வாப் ஆயிடுச்சான், இதெல்லாம் வந்து அன்னைக்கே சொல்லியிருந்தா நம்பிருப்பீங்களா அப்படின்னு ஜோ வந்து நக்கலா கேட்க, கண்டிப்பா நம்பவே முடியாதுடா, ஏதோ டிராமால கேட்கற கதை மாதிரியே இருக்குடா, யாருடா உனக்கு இந்த மாதிரி எல்லாம் கதையை எழுதி விட்டது அப்படின்னு வாட் கேட்க, இங்க பாருங்க நடந்தது சரியா தப்பா அப்படின்னா எனக்கு வந்து சத்தியமா தெரியாதுங்க. ஆனா இப்ப எனக்குன்னு சொல்லிக்கிறதுக்கு வந்து அம்மா இருக்காங்க, என் மேல பாசமா இருக்காங்க, எனக்கு இதுவே போதுங்க அப்படின்னு ஜோ பையனுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு. கிடைச்ச வாழ்க்கையே பையன் வந்து வாழ ஆரம்பிச்சிட்டான்.
சரி, இப்ப உன்னோட பாடி, உன்னோட உண்மையான பாடி அது எங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, தெரியல, எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வந்து கோமால வந்து நான் ரொம்ப காமா தூங்கி இருப்பேன்டா அப்படின்னு ஜோ வந்து இப்படி சொல்றான். தம்பி, நீ ரொம்ப டிராமா பாக்குறடா, அதான் இந்த மாதிரி எல்லாம் கதை கட்டி இருக்க அப்படின்னு பசங்க எல்லாம் சேர்ந்து நல்லா சிரிச்சு பேசியிருக்காங்க. சிரிச்சு பேசிட்டு சோல் தான் இந்த ஜோ வந்து டிராப் பண்ண வரான். இவ்வளவு தூரம் வந்துட்டேன், உள்ள வந்து அம்மா பாட்டு போலாமா அப்படின்னு சோல் கேட்க, மாவா அப்படின்னு ஜோவும் உள்ள எடிட் பண்றான். அவங்க அம்மாவுக்கு சோலை பார்த்தோன்னே செம ஹாப்பிப்பா, இவனும் ஃபேமஸான ஆள் தானே, அதான் அவங்க அம்மா வந்து ஹாப்பியா பேசியிருக்காங்க. பேசினவங்க பிள்ளைய கூட வாழ்ந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன, ஜோ வந்து சோலை வழி அனுப்பி வர, இங்க பாரு, நீ வந்ததால என் அம்மா என்ன இக்னோர் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஜோ சொல்ல, இல்ல இல்ல, எப்பயுமே எல்லாருக்குமே நீ தான்டா முக்கியம், நான் இப்பயும் சொல்றேன்டா, எனக்கு நீ தான் முக்கியம். அவனுக்கு ஏதோ கடன் எல்லாம் கொடுக்க வேண்டியதுன்னு தெரியல, அந்த கடனுக்கான பணம் எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன்டா, இதுல இருந்து இப்பயே நீ வெளியே வந்துடு அப்படின்னு சோல் சொல்றான். இருந்தாலும் இந்த ஜோ போய் வந்து கேட்க மாட்டேக்கான். இல்ல இல்ல, இந்த பாதையில நான் தான் தேர்ந்தெடுத்தேன், இந்த பாதைக்கான முடிவையும் நான் தான் ஏத்துக்கணும் அப்படின்னு இந்த ஜோ போய் வந்து தத்துவம் பேசியிருக்கான். என்னடா தத்துவம் பேசியிருக்க, நீ பேசுறத பார்த்தா என்ன உனக்கு இன்னும் அந்த மின்மேல வந்து பழைய காதல் ஏதாச்சும் ஒட்டிக்கிட்டு இருக்கா என்ன அப்படின்னு சோல் கேட்க, இல்லவே இல்லை, என்னோட பாடி வந்து எப்ப செத்து போச்சோ அப்பவே எல்லாமே அப்படியே அடியோட ஒழிஞ்சு போச்சு, மறுபடியும் அதை வந்து தோண்டி எடுக்க நான் விரும்பவே இல்லை, அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு ஜோ சொல்ல, இதை கேட்கிற சோலுக்கு வந்து செம ஹாப்பி ஆயிடுச்சு. எப்பாட நமக்கு ஒரு சான்ஸ் இருக்குன்னு இந்த சோல் பையன் வந்து ஜோவை ஹக் பண்ணி இருக்கான். ஜோ வந்து இப்படி சொல்லியிருக்கான், ஆனா கடவுள் இவனுக்குன்னு என்னத்தை தீர்மானிச்சு வச்சிருக்கான்னு தெரியலையப்பா. அப்படியே கட் பண்ணி அதிசயில வந்து இங்கதான் காட்டுறாங்க. இவன் தொடர்ந்து மெடிடேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கான்ப்பா. மெடிடேஷன் பண்ண பண்ண இவன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு விஷயமும் இவன் கண் முன்னாடி வந்து வந்து போகுது. அதுலயும் முக்கியமா இப்ப இருக்காம ஜோ, அவன் மட்டும்தான் இவன் கண் முன்னாடி வந்து 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 போயிருக்கான். இதெல்லாம் பாக்குற மிங்கக்கு ஒண்ணுமே புரியல. என்ன இது, நான் மலை மேல இருந்து விழுந்த ஜோவை பத்தி நினைச்சுக்கிருந்தா எதுக்கு இவன் வந்து என் கண் முன்னாடி வந்து இருக்கான், எல்லாமே ரொம்ப ஆப்போசிட்டாவே நடக்குது அப்படின்னு மிங்குக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கு. ஆனா அந்த சாமியார் என்ன சொல்றாங்க, தம்பி நீ கண்ணால பாக்குறீல, அது எல்லாமே பொய்ப்பா, எல்லாத்தையுமே ரொம்ப தீர ரொம்ப ஆழமா விசாரி, உனக்கான பதில் வந்து கண்டிப்பா கிடைக்கும்பா, கண்டிப்பா கிடைக்கும், உனோட உள் மனசுல இருந்து அது எல்லாத்தையும் பாரு, கண்டிப்பா உனக்கான பதில் கிடைக்கும் அப்படின்னு இவர் சொல்ல, இவர் சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்குதான் செய்யுதுன்னு இந்த மிங் பையன் வந்து அதை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறான். உண்மையை கண்டுபிடிச்சிடும் போலயே. இன்னொரு பக்கம் என்னன்னா, இந்த ஜோ வந்து அம்மாவை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் வந்திருக்கான். எப்பா, நீ அந்த சோல் பையன் கூட இருக்கும்போது செம ஹாப்பியா இருந்தப்பா, உனக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கா இல்ல அந்த பையனை கூட பிடிச்சிருக்கா, யாருக்கு யாரை பிடிச்சாலும் சரிப்பா, அம்மாவுக்கு ஓகே தான், எனக்கும் வயசாதுல, நீ வாழ்க்கை சேர்ந்து ஹாப்பியா இருக்க வேண்டாமா, அதை நான் பார்க்க வேண்டாமா அடி. இவங்க அம்மா வந்து எல்லாத்துக்கும் சரி சரிதான் சொல்லியிருக்காங்க. ஏமா, எனக்கும் அவங்களால வந்து அப்படிலாம் எதுவுமே இல்லம்மா அப்படின்னு ஜோ சொல்றான். தம்பி, எதுவா இருந்தாலும் நான் ஏத்துக்கிறேன்ப்பா அடி இவங்க அம்மா சொல்றாங்க. சரி விடுங்கம்மா, இப்ப எதுக்கு அதை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு, அப்பா வந்து நான் 7 வயசு இருக்கும் போதே இறந்துட்டாருன்னு சொன்னீங்க, ஒருவேளை உங்களுக்கு வந்து பாஸ்டுக்கு போறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்துச்சுன்னா நீங்க நம்ம அப்பாவை கல்யாணம் பண்ணாம வேற ஒருத்தர் வந்து கல்யாணம் பண்ணிப்பீங்களாமா அப்படின்னு ஜோ கேட்க, என்ன கேள்விப்பா இது, நானும் அப்பா வந்து எவ்வளவு டீப்பா லவ் பண்ண தெரியுமா, இல்லவே இல்லை, நான் பாஸ்டுக்கு போனாலும் சரி எப்போ போனாலும் சரிப்பா, உன்னோட அப்பாவை மட்டும் தான் நான் கல்யாணம் பண்ணுவேன், எனக்கு அவரை தான் பிடிச்சிருக்கு, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவர் தான் எனக்கு வந்து ஹஸ்பண்டா வேணும்னு இவங்க அம்மா சொல்ல, சே நம்ம அம்மா சொன்னதை கேட்கும் போது எனக்கே சென்டிமெண்ட் ஆயிடுச்சு. நம்ம ஒருத்தர் டீப்பா லவ் பண்ணும் போது எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவங்க தான் நமக்கு வந்து பார்ட்னர் வரணும்னு நாம இப்படிதான் நினைக்கணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து ஜோ புரிஞ்சுக்கிட்டான். இந்த நேரம் மிங் வந்து கால் பண்றான். இவன் எதுக்கு கால் பண்றேன்னு மிங்கோட வீட்டுக்கு போனா அங்க மைக் இருக்கான். அதான் அந்த மிங்க வந்து அந்த சாமியார் கிட்ட வந்து மீட் பண்ண வச்சாம்ல, அவன் பேரு தான் மைக்கு. அவன் வந்து ஜோவை பார்த்தோன்னே, டே நான் தான் மிங்கோட பிரதரு, ஓ ஒன்னாலதான் என்னோட அண்ணன் வந்து மெடிடேஷன் அது இதுன்னு சுத்திக்கிட்டு இருக்கானாக்கும், ஏண்டா உங்ககிட்ட அப்படி என்ன இருக்குன்னு அவன் வந்து இப்படி பண்ணியிருக்கான், சரி உன் பேர் என்ன அப்படி மைக் கேட்க, அவனும் ஜோன் சொல்ல, ஓ இந்த பேர்ல தான் விழுந்தானாக்கும், ஏண்டா அப்படி உங்ககிட்ட என்ன இருக்கு, உனக்காக வீடு அது இதுன்னு லொட்டு லொசுக்குன்னு இவ்வளவு இதை வாங்கி கொடுத்துருக்கான் அப்படின்னு இந்த மைக் வந்து கண்ட மாதிரி பேச, இப்ப எதுக்கு இப்படி எல்லாம் பேசியிருக்கீங்க, இது ஒன்னும் சும்மாலாம் கிடைக்கல, அதுக்காக என் வாழ்க்கையை நான் வந்து அடமானம் வச்சிருக்கேன் அப்படின்னு ஜோ சொல்ல, என்னது அடமானமா, ஒருவேளை அந்த 1 வருஷம் கழிச்சு மறுபடியும் வந்து மிங்க வந்து நீ சொரணினா என்னடா பண்ண என்ன பண்ண அப்படின்னு மைக் கேட்க, உங்களை மாதிரி உள்ள ஆளுக்கெல்லாம் என்ன மாதிரி உள்ள ஒரு ஆளை வந்து மாத்திர வந்து அவ்வளவு ஒன்றும் கஷ்டமா இருக்க போறது இல்லையே, கண்டிப்பா அவர் வந்து மாத்திட்டே போயிடுவாரு அப்படின்னு ஜோ பையன் சொல்லிட்டு இருக்கான். இப்படி இவங்க எல்லாம் பேசிட்டே இருக்கும் போதே மிங்க இருக்கோம்ல, மிங்க உள்ள வந்துட்டான். வந்து மைக்க பார்த்து கத்த ஆரம்பிச்சிட்டான்,
எதுக்கு என்னோட பர்மிஷன் இல்லாம இவனை இங்க கூப்பிட்டீங்க? சரி கூப்பிட்டு வச்சு என்னடா பேசிக்கிறீங்க அப்படின்னு மிங் கேட்க, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு ஜோ கிளம்புறான். உன்னை யாரும் கிளம்ப சொன்னது? இப்ப நீ என் கூட வா அப்படின்னு இந்த மிங் பையன் வந்து ஜோ வந்து வெளியே கூட்டு போறான். வெளியே கூட்டு போனவே நீ தான் காரை டிரைவ் பண்ணும் அப்படின்னு சொல்ல, சரின்னு ஜோவும் பண்றான். எங்க போகணும்னு கேட்டா எனக்கு தெரியாது, எங்க போனதோ அங்க போ அப்படின்னு மிங் பையன் வந்து இப்படி சொல்லிடுறாங்க. எங்கதான் போறேன்னு தெரியாம ஜோவும் கால் போன போக்குல போக, இப்போ சொல்லுங்க எங்க போகணும்னு அப்படின்னு ஜோ கேக்குறான். நான் சொல்ற இடத்துக்கு போகணும். மிங் என்ன பண்றானா, ஜோவோட பழைய வீடு இருக்குல்ல அந்த வீட்டை கூட்டு போறோம். எங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? வேண்டாம் வேண்டாம், இந்த வீடு பார்க்கவே பயமா இருக்கு, போலாம் அப்படின்னு ஜோ என்னதான் சொன்னாலும் மிங் கேட்க மாட்டேங்கிறான். அப்போ பாஸ்ட்ல வந்து இந்த மிங் பையன் வந்து இந்த வீட்டுக்கு வந்த ஃபர்ஸ்ட்ல வந்து என்ன பண்ணணும் அதே மாதிரியே இந்த ஜோ கிட்டையும் பண்ண. அவ்வளவுதான்ப்பா, ஜோக்குள்ள ஃபீலிங் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாம இந்த ஜோவும் கொஞ்சம் அத்துமீறிட்டான். இவங்க ரெண்டுத்துங்கள்ல வந்து நடக்க வேண்டிய எல்லா விஷயமும் சுகமா நடந்து முடிச்சுட்டோம். என்னதான் பாடி வேற வேற இருந்தாலும் ஆத்மா ஒண்ணு தானே. அதான் ஜோக்குள்ள உள்ள காதல் வந்து வெளியே வந்துருச்சு. எப்பயாச்சும் சொல்லுடா, நீ யாரு நீ யாரு அப்படின்னு மிங் வந்து தொடர்ந்து கேக்குறான். என்னதாங்க நீ கேட்க விரும்புறீங்க அப்படின்னு இந்த ஜோ கேட்க, டே நடிக்காதடா, இந்த பழைய ஜோ இருக்காம்ல அவன் எப்பவுமே நான் ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து தொட்டேன்னு வையேன் அவன் தும்முவாடா. அதே மாதிரிதான் இப்ப நீயும் தும்முன. எனக்கு என்னமோ ரொம்ப சந்தேகமா இருக்கு, ஏதோ சந்தேகமா இருக்கு அப்படின்னு இந்த மிங் பையன் வந்து தொடர்ந்து இப்படியே கேட்டு இருக்கான். அது வந்து என்ன சொல்லணும்னு தெரியாம ஜோ ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருக்கான். இந்த நேரம் வேற மிங்க் வந்து யாரோ கால் பண்றாங்க. கால் பண்ணவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்க அதான் மலை மேல இருந்து ஜோ கீழே விழுந்தாம்ல அவன் பாடியை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு கால் பண்ணி சொல்ல, இதை கேட்கிற மிங்க் வந்து ரொம்ப பெரிய ஷாக்கா இருக்கு. இந்த ஒரு ஷாக்கான நியூஸோடய இன்னைக்கான எபிசோட் வந்து முடியுதுப்பா. இன்னைக்கான எபிசோட் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் உடனே தட்டி விட்டுருங்க. பாய்.